அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமோட ஃப்ரண்ட் எண்டில் பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த index.htmlனு சொல்லிட்டு ஒரு ஹோம் பேஜ் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் வந்து வச்சுருந்தோம். ரெஜிஸ்டர் அ கோர்ஸ், அவைலபிள் கோர்சஸ், என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ரெஜிஸ்டர் அ கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு சர்வர் மூலயமா டேட்டா பேஸில் வந்து போயிடுது. இது நம்ம ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த அவைலபிள் கோர்சஸும் இந்த என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டு இருக்குல்ல. இப்போ இந்த அவைலபிள் கோர்சஸ்ன்றதை நான் இப்படி கிளிக் பண்ணனா எனக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்றதை எனக்கு லிஸ்ட் ஆகணும். நம்ம இது ஆல்ரெடி நம்ம போஸ்ட்மேனில் நம்ம செக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட் லோக்கலோ ஸ்டேடி கோர்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது நமக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம போஸ்ட்மேனில் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் எண்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம லாஜிக் வந்து எழுதணும். ஓகே ஃபைன். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். போஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு கெட் ரெக்வஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிள் கோர்சஸ் பேஜ் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் இதை நான் எடுத்துறேன். எதுவுமே நான் வைக்கல, பாடி நான் க்ளீனாக வைக்கிறேன். நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு டேபிள் மட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள். ஓகேவா? டேபிள் டேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? உதாரணத்துக்கு நேமு, ரோல் நம்பர், ஏஜ். வெரி சிம்பிளா நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை மொத்தமாக சொல்லுவோம், இதை டேபிள்னு சொல்லுவோம். இதை மட்டும் நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த இதை மட்டும் டேபிள் ஹெட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே டேபிளோட காலம்ஸ். இந்த இண்டிவிஜுவலா இருக்க எல்லாமே காலம்ஸ். ஓகேவா? ஃபர்கெட் அபவுட் த ஸ்பெல்லிங். அண்ட் இது ஒவ்வொன்றா சொல்லும் போது டேபிள் ரோஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். இப்போ அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் தான். இந்த ஹெட்டருக்குள்ள இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் இந்த ஹெட்டர் தான் நம்ம எடுக்க போறோம். நேம், ரோல் நம்பர், இட் செல்ஃப் அ ரோ. அந்த ரோக்குள்ள என்ன இருக்கு? 3 காலம் இருக்கு. நம்ம எப்படி எழுதுவோம்னா டிஆர்னு ஒன்று இருக்கும். டிஆர் தான் ரோ. அந்த ரோக்குள்ள காலமா நம்ம டிடின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். 3 காலம் இருந்துச்சுன்னா. பட் இது சின்ஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோன்றனால இது ஹெட்டர்னு நான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் பேர் தான் டிஹெச். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டிஹெச், கோர்ஸ் ஐடி, டிஹெச், கோர்ஸ் நேம். இதெல்லாம் தானே நம்ம இது வச்சிருந்தோம். ட்ரெயினர். நீங்க ஜஸ்ட் இதை நம்ம கோர்ஸ் டேபிள நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. 4 ஆட்ரிபியூட்ஸ் தான். ஓகேவா? அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இன் வீக்ஸ். டியூரேஷன் இன் வீக்ஸ். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். நமக்கு சம்வாட் நமக்கு வந்திருக்குது. பட் இட் டசன்ட் லுக் லைக் டேபிள். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேபிளுக்கு வந்து பார்டர் வந்து கொடுக்கல. ஸோ பார்டர், ஸோ டேபிளுக்கு தான் கொடுக்கணும், நாட் டேபிள் ரோ. ஓகேவா? பார்டர் 1. ஸோ நீங்கள் சைஸ் கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். இப்போ பாருங்க, நமக்கு பார்டர் வந்துச்சு. அட் திஸ் பாயிண்ட் நம்ம டேபிள் ஹெட்டர் மட்டும் தான் வச்சிருக்கோம். டேபிள் நமக்கு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா பேக் எண்ட்லேருந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிட்டில் பிட் நம்ம சிஎஸ்எஸ் நம்ம வந்து பண்ணிடலாமா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் வந்து சென்டர் கொடுத்துட்றேன். அலைன் ஈக்குவல் டு சென்டர். இது வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டி. பார்டர் ஈக்குவல் டு 1. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து இந்த டேபிள் ரோஸையும் பார்த்தீங்கன்னா நான் அலைன் ஈக்குவல் டு சென்டர் நான் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் அது எப்படின்னா, இப்போ இந்த டேபிளில் இந்த ரோ இருக்குல்ல, இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டருக்கு மட்டும் ஒரு கலர், உள்ள இருக்க டேபிளோட ரெக்கார்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர். ஸோ அப்போ நல்லா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு லைட் ப்ளூ. ஓகேவா? உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் ப்ளூ மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு கலரும் வந்தாச்சு. இப்போ இதனுடைய வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஒவ்வொன்றத்தோட வித் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு நம்ம வித் ஈக்குவல் டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எனக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா எதுக்கு எனக்கு அதிகம் எடுக்கும் ஸ்பேஸு? கோர்ஸ் நேமோ ட்ரெயினர் நேம்க்கோ எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கும். கோர்ஸ் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் எடுக்கும். வித் ஈக்குவல் டு 100
கோர்ஸ் நேம்க்கு width equal to 150, ட்ரெயினருக்கு width equal to 150. நீங்கள் இதே தான் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன கவுண்ட் வேணால் வச்சுக்கலாம். 140. refresh. ஓகே, இப்போ பாருங்க நமக்கு ஓரளவு pretty டீசெண்டாக இருக்குது முன்னாடி இருந்து அதை காட்டிலும். ஓகேவா? இப்போ நம்ம வெறும் டேபிள் ஹெட்டர் மட்டும் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம டேபிளோட பாடி நம்ம இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலை. நான் அது லேட்டராக தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், டேபிளோட ரோஸ்லாம் நமக்கு எங்கேருந்து வருது, சர்வர்லேருந்து வருது. இப்போ இந்த அவைலபிள் கோர்சஸ் அதை நம்ம இங்கே கெட் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நமக்கு லிஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர்லேருந்து வரணும். ஸோ அதனால டேட்டா டைனாமிக்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஜஸ்ட் டேபிள் பாடின்னு ஒன்று இருக்குது, டி பாடின்னு சொல்லிட்டு, அது நம்ம லேட்டராக நம்ம பண்ண போகிறதுனால நான் ஜஸ்ட் இப்படி கொடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு கமெண்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம், டேபிள் பாடி வேர் rows will be inserted. ஓகேவா? ஸோ கமெண்ட் எப்படி கொடுக்கணும்னா எப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த டேபிள் பாடிக்கு நம்ம முக்கியமான ஒன்று பண்ணணும், ஐடின்னு ஒன்று வைக்கணும். ஐடி ஆட்ரிபியூட். ஐடி ஆட்ரிபியூட் ரொம்ப முக்கியம் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது. சரி, நான் கோர்ஸ் டேபிள் நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதுவும் பாடியும் நம்ம வந்து சென்டரில் அலைன் பண்ணி விட்டுறலாம், சென்டர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ். ஓகே, நம்ம அது இன்னும் சர்வர்லேருந்து தான் வரும், நம்ம இன்னும் அந்த ஒர்க்கை நம்ம வந்து பண்ணலை. பட் இந்த டேபிள் எனக்கு எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் சூன் ஆஸ் என்னுடைய அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் டேக் நான் வந்து உள்ளே எழுதிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்கோட டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிராஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். விண்டோ டாட் ஆன்லோட். ஸோ எப்போ இந்த பேஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனாக தான் நம்ம வந்து வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். என்னுடைய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எனி நேம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ், இங்கே தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதுவோம். உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் ஷோ கோர்சஸ், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ அட் திஸ் பாயிண்ட் அலர்ட், these are your courses. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ அந்த விண்டோ லோட் ஆகும் போது நான் இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுவேன், ஷோ கோர்சஸ். ஓகேவா? இது புரியுதா? இதோட மீனிங் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும் போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கால் ஆகணும். ஓகேவா? அதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ நமக்கு ஏன் அந்த அவுட்புட் வரலன்னா, நம்மளோட இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஃபைலை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணலை. அதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே ஆட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஹெட் டேக்கில் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ HTML கடிச்சு ஹெட் டேக்னு ஒன்று நம்ம வந்து வைப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட் SRC, என்ன நம்ம சோர்ஸ் ஃபைல் இருக்குது, மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் இட். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், தீஸ் ஆர் யுவர் கோர்சஸ்னு வந்துருச்சு. அதாவது இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் போதே எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். இப்போ பாருங்கள், அவைலபிள் கோர்சஸ் கொடுத்தோன்னே பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுதா, ஆனோட கால் ஆகுதா. இப்போ எனக்கு இன்ஸ்டெட் நமக்கு இந்த மெசேஜ் வரதுக்கு பதிலாக நமக்கு வந்து டேபிளே டிஸ்பிளே ஆகணும் ஆஸ் சூன் ஆஸ் இந்த அவைலபிள் கோர்சஸ் கிளிக் ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த விண்டோ டாட் ஆன்லோட் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம லிட்டில் பிட் CSSம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ CSSக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது அவைல் கோர்சஸாக வெரி வெரி சிம்பிள், அந்த கலர் மட்டும்தான். ஓகேவா? ஓகே, உள்ளே வர டிடினா என்ன, டிடினா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டேபிளோட காலம்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் அதை THன்னு சொல்லுவோம், மிச்சம் எல்லாத்துக்கும் டிடின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலைஸ் ப்ளூ. ஓகேவா? லைட் ப்ளூ ஆலைஸ் ப்ளூ, அங்கே தான் நம்ம கலர் டிஃபரன்ஸ் காட்டுறோம். ஸோ பாடிக்கு பார்த்தீங்கன்னா பேடிங் ஒரு 50 பிக்சல்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிளோட பேக்ரவுண்ட் கலரை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர்
black. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஓகே இப்போ பாருங்க எனக்கு டேபிளோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து யூஐ பார்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம இப்போ வேலை வந்து பார்க்கணும். ஸோ இங்கே எப்படி நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம் அதை, ஓகேவா? அதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட லாஜிக். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் எப்படி கெட் அண்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெச் ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம யூஆர்எல் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். HTTP லோக்கல் ஹோஸ்ட், அதாவது நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட், நம்ம என்ன ஏபிஐ எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து வச்சுருந்தோம் இதுக்கு 8080. ஸோ /courses இதுதான் நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இது நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இப்போ டாட் வச்சு தென் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஜேசன் ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து மாற்றணும். arrow function, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான், ஓகேவா? இப்போ அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ டேட்டா வச்சுக்கலாம், இல்லை எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம கோர்சஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஜேசான் ஃபைல், நம்ம இப்போ இது கொரி பண்ணால் நமக்கு என்ன வரும் நல்லா பாருங்கள். இதை query பண்ணால் உங்களுக்கு இங்கே ஒரு ஜேசான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுல, அதே ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். இந்த லைனில் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் லைனில் இந்த டேட்டா அப்படியே நமக்கு வந்து வந்துடும். அந்த டேட்டாவை நான் எங்கே போட்டுறேன்னா கோர்சஸ்ன்ற போட்டுறேன். இப்போ இந்த கோர்சஸ்ன்றதோட பேர் என்ன, அரே ஆஃப் ஜேசான் அல்ல ஜேசான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். arrow ஃபங்க்ஷன், ஓகேவா? ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட இந்த டேபிளுக்கு நான் ஒரு ஐடி வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே கோர்ஸ் டேபிள்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்ல, அதை வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்ம பண்ணிக்கலாம். const data table, எனி நேம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு document டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் கோர்ஸ் டேபிள். இது கொடுத்தீங்கன்னா நமக்கு அதில் ஹோல்டு கிடச்சாச்சு. நமக்கு இப்போ அந்த டேபிளில் ஒரு ஹோல்டு கிடச்சாச்சு. இப்போ நமக்கு இங்கே மல்டிபிள் ஜேசான் இருக்குல்ல, அப்போ லிஸ்ட்டாக நம்ம ஐட்ரேட் பண்ணலாமா? கோர்சஸ் டாட் ஃபார் ஈச் உள்ள எலமெண்ட் இருக்கா? ஸோ அரேன்றதெல்லாம் எடுத்துருங்க, அது சஜஷன். அந்த எலமெண்ட்ன்றது ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது மொத்தமாக இருக்கிறதுல ஒவ்வொன்றா எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸில் வந்துடும், அடுத்த செகண்ட் இது வந்துடும். அப்படி ஒவ்வொன்றா வர வர நம்ம அப்படியே டேபிளில் நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், வேர் ரோ ஈக்குவல் டு tilde சிம்பிள் டிஆர் டேக். டேபிள் ரோஸ்குள்ளே தான் நம்ம டேபிள் இது ஃபுல்லாக நம்ம வந்து எழுதணும். டிடி டேக், எண்ட் ஆஃப் டிடி டேக். ஸோ இப்போ உள்ள நம்ம என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, உள்ள இந்த கோர்ஸில் இருக்க டாட் வச்சா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டாட் கோர்ஸ் ஐடி, ஓகேவா? சின்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ன்றதுனால, அது ஒரு வேரியபிள்லேருந்து வரதுனால நம்ம டாலர் சைன் நம்ம வந்து போட்டோம்னா அந்த கோர்சஸில் இருக்க வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ சிமிலர்லி கோஸ் ஃபார் அதர் காலம்ஸ். என்னென்ன காலம்ஸ் இருக்குது நமக்கு? கோர்ஸ் நேமு, ட்ரெயினரு, டியூரேஷன் இன் வீக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்கள் ஒன்றுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக என்ன பண்ணணும், அந்த டிஆரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ரோவாகவே ஆகிடுச்சு. ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே நான் ஒவ்வொரு ரோ ஆட் பண்ணுறேன். அதாவது என்னன்னா, எனக்கு ஜேசான் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்னுடைய கோர்சஸ், இது மொத்தமாக நான் சொல்லும் போது கோர்சஸ் உள்ளே இருக்க ஒவ்வொன்றும் கோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோவாக எனக்கு ஆட் ஆகிடும், இது ஒரு ரோவாக ஆட் ஆகிடும், இது ஒரு ரோவாக ஆட் ஆகிடும். இந்த வேலையை யார் பார்க்குறா? ஃபார் ஈச் லூப் வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? கோர்ஸ் டாட் கோர்ஸ் நேம், இட் இஸ் ட்ரெயினர், டியூரேஷன். இங்கே நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும், அங்கே எப்படி எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி எழுதணும். கோர்ஸ் ஐடி, அதை நம்ம பேக் எண்டில் கோர்ஸ் நேம், ட்ரெயினர், டியூரேஷன் இன் வீக்ஸ். ஓகே இப்போ நமக்கு இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் ரெக்கார்ட் வந்துச்சு. இப்போ இந்த டேட்டா டேபிள்னு இருக்குல்ல, அதில் நம்ம அப்பெண்ட் பண்ணி விட்டுறலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டேபிள் டாட் இன்னர் HTMLனு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இன்னர் ஸ்பெல்லிங் தப்பா, இன்னர் HTML ப்ளஸ் ஈக்குவல் டுனா அப்பெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய ரோ. தட்ஸ் இட். ஐ ஹோப் இட் வில் ஒர்க். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? அவைலபிள் கோர்சஸ். ஓ நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம்.
கன்சோல். ஓஹோ, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் எரர் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரிங் பூட் சீரிஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நான் சொல்லி தந்தேன். கார்ஸ் எரர் எப்போ வரும்னா உங்களோட இதோட போர்ட் நம்பர் என்ன 5500. நம்ம ஸ்ப்ரிங் பூட் எங்கே உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது 8080. ஸோ 2 டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர் இருக்கும் போது நம்ம வந்து கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங், ஸோ அதை நம்ம வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் ஆரிஜின்குள்ள உங்களோட இந்த கண்ட்ரோலரில் இந்த அனோட்டேஷன் வச்சுக்கோங்க. கிராஸ் ஆரிஜின் உள்ள ஆரிஜின்ஸ்னு இருக்கும், அதில் உங்களோட இந்த ஆரிஜின் கொடுங்க. HTTP லோக்கல் ஹோஸ்ட் நம்மளுடைய சர்வர் பார்த்தீங்கன்னா 5500 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அகைன் ரீரன் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த எரர் வந்து வராது. ஸோ அந்த எரர் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 இடத்துல மென்ஷன் ஆகும். ஒன்று இங்கே மென்ஷன் ஆகும் ஸ்ப்ரிங் பூட்டோட கன்சோலில், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த கன்சோலில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்வர் நமக்கு டாம் கேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேபிளே வந்துருச்சு. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ ரெஜிஸ்டரை கோர்ஸ் பண்ணும்போது போஸ்ட் ரெக்வஸ்ட் போகுது, அவைலபிள் கோர்சஸ் பண்ணும்போது கெட் ரெக்வஸ்ட் எப்படி போகுது, இந்த ஃபெட்ச் மூலயமா இந்த கெட் ரெக்வஸ்ட் ஆகுது. இதுதான் API எண்ட் பாயிண்ட். அந்த இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இங்கே போஸ்ட்மேனில் கற்றுக் கொடுத்துருந்தேன். லிஸ்ட் ஆஃப் ஜேசான் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. அந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தான் ஃபார் ஈச் லூப். அதில் இருக்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜேசான் நம்ம என்ஹான்ஸ் ஃபார் லூப் ஜாவாவில் படிச்சிருந்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அந்த கோர்ஸை இதை ஒவ்வொன்றும் நான் வந்து டேபிளாக மாற்றுறேன். இப்போ ஒரு ஜேசான் எனக்கு கிடச்சிருக்குல்ல, இதை நான் டேபிளாக மாற்றுறேன். எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, டாட் ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இது ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம படிச்சிருப்போம். கோர்ஸ் டாட் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் டாட் கோர்ஸ் நேம், கோர்ஸ் டாட் ட்ரெயினர். இது மட்டும் ஏன் நீங்கள் டாலர் சிம்பிளில் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா அது வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ எடுக்கும்போது டாலர் சிம்பிள் தான் நம்ம வந்து கொடுப்போம். நீங்கள் PHP படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை நம்ம அப்பெண்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். டில்டேக்கு கீழே இருக்கும் உங்களுக்கு அந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு ஒரு ரோ வந்து கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேபிளில் ஒரு ஹோல்டு வந்துருந்தோம். ஸோ இந்த டேபிள் பாடிக்கு ஒரு ஹோல்டு வச்சுருந்தோம். அந்த ஹோல்டோட ஐடி தான் கோர்ஸ் டேபிள். அந்த ஹோல்டு மூலயமா நம்ம அப்பெண்ட் பண்ணியாச்சு. இது ஏன் நமக்கு இந்த இது நம்ம ஏன் எழுதணும்னா, ஆஸ் சூன் ஆஸ் எனக்கு இந்த பேஜ் வரும்போது அவைலபிள் கோர்சஸ் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த அவைலபிள் கோர்சஸ் டாட் HTML வந்து லோட் ஆகும். அது லோட் ஆகும்போது இந்த டேபிள் எனக்கு ஃபெச் பண்ணிவிடு. அதான் அதோட மீனிங். இப்போ பாருங்க, நமக்கு இந்த இது வந்து பேக் எண்ட்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு கோர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்னு வைங்களேன். இது சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் நம்ம பண்ணுறோம். இன்சர்ட் இன்டு கோர்ஸ் வேல்யூஸ் சே 111 ஓகேவா. என்ன கோர்ஸ் வச்சுக்கலாம், AI வச்சுக்கலாம். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சம் 5 weeks. ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஓகேவா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து கொரி வந்து வந்துருச்சு. ஓகேவா. இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் போச்சுன்னா அந்த புதுசாக ஆட் பண்ண இந்த AI கோர்ஸும் நமக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பேக் எண்டில் தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை ரீலோட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபெச் ஆகிடுச்சு. இதுதான் அட்வான்டேஜ். நம்ம ஹார்ட் கோட் பண்ணாமல் சர்வர்லேருந்து எடுக்கிறதுனால சர்வரில் என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா எனக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி கெட் ரெக்வஸ்ட் போகுது, அந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து கண்ட்ரோலர் வாங்க, கண்ட்ரோலர் சர்வீஸ்க்கு போகுது, சர்வீஸ் வந்து ரெபாசிட்டரி லேயர் மூலமா அப்படியே உங்களுக்கு நடக்குது. ஸோ சர்வர் தான் இன்டர்ன் உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த மாடலில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம்னா என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் வேரியபிள் நேம்ஸ் தான் உங்களுக்கு வந்து மாறும். ஓகேவா. ஸோ அதையே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஃபைன். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம இதே கோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் என்ரோல்டுக்கும். நான் ஜஸ்ட் இப்பயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஓகே, நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இங்கே கோர்ஸ் டேபிளுக்கு பதிலாக நம்ம இங்கே ஐடி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா. இன்ஸ்டெட் ஆஃப் கோர்ஸ் டேபிள் வி கேன் ஹேவ் என்ரோல் டேபிள். எனி நேம் நீங்கள் வச்சுக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். அதே மாதிரி பார்த்துங்க உங்களுக்கு என்ரோல்டில் எத்தனை காலம்ஸ் வருதுன்னு. ஐ திங்க் ஒன்லி 3 திஸ் டைம். நேமு, அந்த இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம். இது ஐடி மறந்துடுங்க. ஐடி சும்மா நம்ம ஆட்டோ ஜென்ரேட்டட் தான். அது நம்ம நாட்ரால் நம்ம யூசர் கிட்ட இருந்தும் வாங்கலை. 3 நேம், இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம் நான் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அது மட்டும் நம்ம வந்து பண்ணா போதும். இங்க பாத்தீங்கன்னா நேமு, இமெயில் ஐடி. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு நம்ம அதிக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம 200 கூட அலோகேட் பண்ணிக்கலாம். அடுத்து கோர்ஸ் நேம், எனக்கு இது வேணாம், 4வது காலம், நமக்கு 3 காலம் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா. அதே மாதிரி கால் பண்ணும்போது
ஷோ கோர்சஸ் இல்லை, ஷோ என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ். என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதான் ஒன்று கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி. வர கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அதை அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் நம்ம அட் திஸ் பாயிண்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு ஓகே, நமக்கு ஒரு டேபிள் வருது, நேமு, இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. ஸோ இதுவும் சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபங்க்ஷன் ஷோ என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருந்தோமா, ஷோ என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வச்சுருந்தோம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்சஸ் ஸ்லாஷ் என்ரோல்டு அது மட்டும் மாற்றிட்டா போதும். ஸ்லாஷ் என்ரோல்டு. ஸோ இது எனக்கு வந்து சேம் ஆஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஜேசான் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு வந்து கொடுக்கும். அதை நான் வந்து இது ஆக்சுவலி இந்த ரெஸ்பான்ஸ்ன்றது என்னன்னா ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து HTTP ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஜேசானா மாற்றுறோம். ஜேசானா மாற்றினா தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். HTTP ரெஸ்பான்ஸ் இன்டு ஜேசான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதை நம்ம கோர்சஸ்ன்றதை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது எனி நேம் நீங்கள் வச்சுக்கலாம்ப்பா. நான் இப்போ சொன்ன மாதிரி தான். டேட்டா டேபிள் இங்கே வந்து என்ரோல்டு டேபிள்னு தானே நம்ம வச்சுருந்தோம். டேபிள் பாடியில் பாருங்கள் ஐடி என்ரோல்டு டேபிள்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐடி இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்துமே நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் டாட் என்னென்ன ஆட்ரிபியூட் இந்த இடத்துல நமக்கு வந்து வரும். நேமு, இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம். நேமு, ஸ்டூடெண்ட் டாட் இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட் டாட் கோர்ஸ் நேம். 4வது காலம் நமக்கு தேவையில்லை, ஒன்லி 3 காலம்ஸ். ஓகே, சேம் வேரியபிள் நேம் டேட்டா டேபிள் தான் வச்சுருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் இட். இட் வில் ஒர்க். யா, நம்ம பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ ரெஜிஸ்டர் கோர்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவைலபிள் கோர்சஸ்னால் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நமக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் நமக்கு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரி டேபிள் இருக்குல்ல, அங்கே வந்து போகும். ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரியை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி 3 ரெக்கார்ட்ஸ். அந்த ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து கிடச்சிருக்குது. யா, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணியாச்சு. நான் லிட்டில் பிட் CSS தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு முக்கியமான திங் என்னன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அண்ட் HTML நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது. ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஆட்ரிபியூட் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். மெத்தட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருந்தோம். யா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் அப்ளிகேஷனாக நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாய்.